ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் முன்னாள் பேரூராட்சி தலைவர்கள் சாதி பெயரை சொல்லி திட்டி வியாபாரம் செய்ய விடாமல் அச்சுறுத்துவதாக கூறி சாலையோர கடை நடத்தும் பெண் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க கேட்கலாம். பூபேஷ் சந்திரன், இந்த சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன? முக்கியமான வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோர வியாபாரிகள் கடை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையை அந்த பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் அங்கே கடை நடத்தி வந்த காயாம்பு என்ற பெண் மற்றும் அவரது குடும்பத்தாரை சாதியை சொல்லி திட்டி அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த காயாம்பு என்ற பெண் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் புகார் அளித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காட்ட வேண்டும் என வலியுறுத்தியும் கூட அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறக்கூடிய அந்த குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக வந்திருக்கின்றார். இந்த குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திலும் கூட ஏற்கனவே மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தக்கூடிய முன்னாள் பேரூராட்சி தலைவரும் அதே போல துணை உறுப்பினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் கடை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறி அந்த காயாம்பு மற்றும் அவருடைய மகன் பரமசிவன் மற்றும் வேடன் ஆகிய மூவருமாக சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக விரைந்து வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வாழ்வாதாரம் காக்க வேண்டிய ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பேரூராட்சி தலைவர் மீது நடவடிக்கை கூடி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவமானது இங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.